இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 34 முடிய இன்றைய சிந்தனைக்கு. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். அன்பானவர்களே, கடவுள் நம்பிக்கையாளர்களாகிய நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட இலக்கை கொடுத்திருக்கிறார். இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும், என்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்கள் எங்கும் சென்று என்னுடைய சாட்சிகளாக இருங்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை பயணத்திற்கான இலக்கு. எங்கும் சென்று என்னுடைய சாட்சிகளாக இருங்கள். இந்த திருமுழுக்கு யோவானை பாருங்கள். அவரை தேடி யூதேயா முழுவதும் வருகிறது, எருசலேமில் இருந்து அனைவரும் வருகிறார்கள். மார்க் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் பெருமையாக கருதாமல், அந்த பெருமையை அவர் தேடாமல், அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். எதற்காக இந்த உலகிற்கு கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தாரோ அதை செய்கிறார். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர். இந்த உலகத்தில் நம்மில் எத்தனை பேர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியும்? நம்மளை விட அவங்க நல்லவங்க, நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் நம்ம சொல்லுவோமா? ஏதாவது ஒரு வழியில் சுற்றி சுற்றி அவர்களை விட நான் பெரியவன், நான் சிறந்தவன், நான் திறமை உள்ளவன், நான் தான் முக்கியம் என்ற கருத்தை வலியுறுத்துவதில் நாம் மிக கவனமாக இருப்போம். ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த திருமுழுக்கு யோவான் வழியாக. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய இலக்கு இவர்தான் இயேசு, இவர்தான் மீட்பர், இவர்தான் பாவங்களை போக்குபவர் என்று இயேசுவுக்கு நாம் சான்று பகர வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதை செய்கிறார். திருமுழுக்கு யோவான் அதை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மக்களுக்கு வழிகாட்ட வேண்டுமே ஒழிய நாம் வழியினுடைய இலக்காக முடிந்து விடக்கூடாது. நாம் தான் எல்லைக்கல்லாக நின்று விடக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு வழியை காட்ட வேண்டும். இயேசுதான் வழி, இயேசுதான் வழியின் இலக்கு, இயேசுதான் வாழ்வு. அதை நாம் வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எடுத்துக்காட்டான செயல்கள் வழியாக வெளிப்படுத்தியாக வேண்டும், வெளிப்படுத்தியாக வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு திருமுழுக்கு யோவானிடம் இருந்த உண்மைத்தன்மையும் அவரிடம் விளங்கிய தாட்சியும் எங்களிடமும் விளங்க நீர் தயவு கூறுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்து வாழ்வதில் நாங்கள் மிக கவனம் செலுத்தி, ஆண்டவரே, அதற்கான எங்கள் வார்த்தையும் செயலும் உரியதாக அமைய செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.